ஜெயிக்கணும்ன்ற வெறி இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் ஒரு போட்டியாளர் இருக்கணும். அந்த போட்டியாளர் நீங்களா தான் இருக்கணும். வணக்கம் நண்பா. நடிகர் விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்றது பாத்தீங்கன்னா சில பேர்த்துக்கு பிடிக்க கிடையாது. ஸோ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் பாத்தீங்கன்னா இப்ப நக்கீரன்ல ஒரு ஆடு ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து எதுக்காக அப்படி போட்டிருக்காங்க அப்படின்றது தெரியல. ஸோ அப்படி என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த ஒரு வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்க. ஸோ இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நக்கீரன் நியூஸ் பேப்பர்ல பார்த்தீங்கன்னா ரஜினியிடம் ஆதரவு கேட்ட விஜய் அப்படின்றத போட்டிருக்காங்க. ஸோ இது எதுக்காக அப்படி போடுறாங்க அப்படின்னே தெரியல. ஸோ ஏன்னா ஆல்ரெடி நம்மளே பார்த்துரும் கலைஞர் நூற்றாண்டு விழாவுக்கு ரஜினியை தான் முன்னுதாரணமாக வச்சு அவர் தான் பெரிய ஒரு ஆக்டராக பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் அப்படின்ற பட்டம் ஆல்ரெடி கொடுத்துருந்தாங்க. கொடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து இவர் வந்து சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா காலி சேர்களுடன் பேசி கொண்டிருந்த நடிகர் ரஜினிகாந்த், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா கொட்டலத்தில் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ புரியல, இப்போ புரியுது. ஸோ ஏன்னு பார்த்தோம்னா நம்ம தளபதி பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இப்போ நம்ம தளபதியும் அதே மாதிரி பேச போறாரு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதனால அந்த காலி சேர்களை பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி, அதாவது நம்ம தளபதி வாடகைக்கு வாங்க போறாரு, ஸோ ஆதரவு கேட்கிறாரு அப்படின்ற மாதிரி நக்கீரன் அந்த ஒரு பேப்பர்ல பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. அவங்களே பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லாம தான் சேர் கூட பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி போயிட்டு ஆதரவு கேட்கிறாரு அப்படின்றதெல்லாம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு தெரியல. ஏன்னா நம்ம தளபதிக்கு இருக்கக்கூடிய ஃபேன்ஸ் பலமே பார்த்தீங்கன்னா வேற மாதிரியான ஒரு ஃபேன்ஸ் பலம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு அந்த கோட் படத்தோட ஷூட்டிங் வந்து ஒரு 2 டேஸாக பார்த்தீங்கன்னா அதிக அளவில் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி ஃபேன்ஸை மீட் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ ஃபர்ஸ்ட் நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருந்தாங்க. ஸோ மாலை எல்லாமே அணிவிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம தளபதிக்கு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ 2வது நாள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கூட்டம் ஓவராகவே ஆயிடுச்சு. அதனால தான் 3rd 4th அந்த மாதிரிலாம் நல்லா பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி வந்து ஃபேன்ஸை மீட் பண்ணவே போயிட்டாரு. ஏன்னா அடுத்தடுத்த நாட்களில் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாருமே அதிகமாக அந்த இடத்துல இங்கே கூடுறாங்க. ஸோ கூடுறதுனால பார்த்தீங்கன்னா அங்கே கூட்ட நெரிச்சல் ஏற்படுது, அதே மாதிரி டிராஃபிக் ஆகுது. அதனால வந்து நம்ம தளபதியை அதிகப்படியாக அடுத்தடுத்த நாட்களில் ஃபேன்ஸை மீட் பண்றது இல்லை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபர் பார்த்தீங்கன்னா போயிட்டு ரஜினியிடம் ஆதரவு கேட்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுறாங்க. ரஜினி எங்க போனாலும் பாத்தீங்கன்னா ஒரு 20-30 பேர் ஃபேன்ஸ் தான் பாத்தீங்கன்னா வருவாங்க. ஸோ அதுக்கு மேல பாத்தீங்கன்னா வரதுக்கு கண்டிப்பா சான்சஸ் கூட இல்லை ரஜினியை பாக்குறதுக்கு. ஆனா நம்ம தளபதியை பாக்குறதுக்கு அப்படி கிடையாது. நம்ம தளபதிங்கிறத விட பாத்தீங்கன்னா நம்மளோட அண்ணன் அப்படின்றதுக்காக நிறைய ஃபேன்ஸ் பாத்தீங்கன்னா முன் வந்து நிற்பாங்க. ஸோ இவங்க போட்டுக்கிறதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா இவங்க பேப்பர் வந்து நல்லா ஓடணும் அப்படின்றதுக்காக போட்டிருக்காங்க. அப்படியே கீழே பாத்தீங்கன்னா ஒரு 25 ரூபா அப்படின்றத போட்டிருக்காங்க. இந்த ஒரு 25 ரூபா கொடுத்து வாங்குறதுக்காக பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் வாழ்க்கையை இப்படி தலைகீழா மாத்துறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப மிகப்பெரிய தப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம தளபதி எவ்வளவு பெரிய ஆளு, இப்பதான் பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்சி தொடங்கியிருக்காரு. ஸோ அதுக்காங்களே பாத்தீங்கன்னா இவங்க வந்து நம்ம ரஜினி கிட்ட பாத்தீங்கன்னா ஆதரவு கேட்கிறாரு அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. நம்ம தளபதி தனி கட்சியா நிக்க போறேன் அப்படின்றத ஆல்ரெடி ஒரு +1 ரிலீஸ் பண்ணி சொல்லிட்டாரு. ஸோ இதான் நம்ம விஷயம். இதை பத்தினா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அப்புறம் நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல இது போன்ற தளபதி பத்தினா புதிய அப்படின்னா தொடர்ந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட்ல பார்க்கலாம். பாய்.